அனைவருக்கும் வணக்கம். இனிய மாசி மக நல்வாழ்த்துக்கள். சோமவாரமும் மாசி பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து அதோடு 6 கிரகங்கள் ஒரே இடத்தில் இணையும் அபூர்வமான இந்த நாளில் நாம் செய்யும் சிறிய பூஜைக்கும் கூட பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை மனமாற வேண்டினால் குடும்பத்தில் இருந்து வரும் தடை, சண்டை, பின்னடைவு அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகன், திருப்பதி வெங்கடாசலபதி அல்லது காஞ்சி காமாட்சி அம்மனை மனதில் ஏற்று வழிபடலாம். நம் குலத்தை நாம் அறியாவிட்டாலும் குலதெய்வம் நம்மை அறிந்தே காத்து கொண்டிருக்கிறது. தினமும் பூஜை அறையில் ஒரு நிறை சொம்பில் சுத்தமான தண்ணீர் வைத்து மஞ்சள், குங்குமம், உதிரிப்பூக்கள் சேர்த்து தினமும் தண்ணீர் மாற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு. இந்த சிறப்பு நாளில் மாலை 6 மணிக்கு பிறகு அல்லது மறுநாள் மாலை 5 மணி வரை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி கலசம் வைத்து மஞ்சள் பூசி 3 பொட்டு வைத்து அதன் உள்ளே தண்ணீருடன் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பொருட்கள், உதிரிப்பூ, மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், கிராம்பு, ஏலக்காய் போன்றவை சேர்க்க வேண்டும். அதன் முன்தட்டில் 2 அகல் விளக்குகள் வைத்து ஒன்றில் லாச்சதை, பச்சரிசி ப்ளஸ் மஞ்சள் ப்ளஸ் நெய் பரப்பி மற்றொன்றில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். 108 முறை போற்றி என்று குலதெய்வ நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்தால் அரை மணி நேர பூஜையே பெரிய பலனை தரும். மறுநாள் கலசத் தண்ணீரை வீட்டில் தெளிக்கலாம், செடிகளுக்கு ஊற்றலாம் அல்லது குளிக்கும் நீரில் கலக்கலாம். நாணயத்தை மட்டும் பத்திரமாக வைத்து கொள்ளலாம். ஒரு முறை இதை பௌர்ணமியில் செய்து பாருங்கள். அடுத்த பௌர்ணமியில் நீங்களே தானாக இந்த வழிபாட்டை தொடருவீர்கள். உங்கள் குடும்ப முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது.